பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு. வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு. மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். லெமன் லீஃப் கிரியேஷன் தயாரிப்பில் நீலம் புரொடக்ஷன்ஸ் பா ரஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன் சாந்தனு நடிக்கும் ப்ளூ ஸ்டார் ஜனவரி 25 முதல் திரையரங்குகளில். உங்களுடைய ஜாதகம் முக்கியம். உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பை வச்சோ நான் இந்த பேர் உங்களுக்கு இருந்தால் நல்லதுன்னு எடுத்து கொடுக்குறது சார். சப்போஸ் ஒருத்தருக்கு நேம் வந்து சரியில்லை, லைஃப்பில் எனக்கு எந்த விதமான முன்னேற்றம் இல்லை, இவ்வளோ உழைக்கிறேன் அப்படிங்கும்போது நீங்கள் நினச்செல்லாம் நடந்துட்டா யாரும் கடவுளை கும்பிட போகிறதில்ல சார். இந்த வினாடி இந்த செகண்டில் ஒரு சம்பவம் நடக்குன்னு விதி இருந்தால் அது நடந்தே தீரும். யாராவது கஷ்டப்படுறாங்களா, வாங்கப்பா நான் எல்லாரும் நம்ம பலன் பேரை மாற்றிட்டு போயிடலாம் இல்லையா? அப்படி கிடையாது. அதுக்காக வந்து பேர் மாற்றினவனே பெரிய இன்னைக்கு மாடர்னா சில பேர்லாம் வைக்காம அந்த பேர்களும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த புதனுக்குரிய பேராக வரும் சார். பேரில் ஒரு வசியம் இருக்கு. இந்த பேரை கேட்டவனே நமக்கு ஒரு உணர்வு. டிஎம் சவுந்தரராஜன் அப்படின்னாக்கா சர்டிஃபிகேட்ல அவருக்கு டிஎம் சவுந்தரராஜன் ஐயான்னு இருக்க வர வாய்ப்பு இருக்கு. ஆனால் கூப்பிடுறத டிஎம்எஸ் கூப்பிடுப்போம். அதே போல இன்னொரு பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் அப்படின்னு பேரு, ஆனால் கூப்பிடுறது எஸ்பிபி அப்படின்னு சுருக்கமாக கூப்பிடுவாங்க. அப்போ கூப்பிடுறது வேலை செய்யுமா, சர்டிஃபிகேட் இருக்கக்கூடிய பேர் வேலை செய்ய மாட்டேன், ரெண்டுமே வேலை செய்யற அளவுக்கு. வணக்கம். நேமாலஜி என்று சொல்வதற்கு நான் என் பெயர் அஸ்ட்ரோ கேஜி, மதுரையிலிருந்து வந்திருக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம் சார். நேமாலஜி என்றால் என்னன்னு கேட்டிருக்காரு. நேமாலஜி என்பதற்கும் நியூமராலஜி என்பதற்கும் கொஞ்சம் வேறுபாடு, சற்று வேறுபாடு உள்ளது. நியூமராலஜி என்பது ஒரு ஆங்கில வார்த்தைக்கு, ஆங்கில பெயருக்கு நாம் அதற்கு எண்களை சேர்த்து அதை கூட்டி கணக்கீடு செய்வது நியூமராலஜி. நேமாலஜி என்பது நாங்கள் ஒரு பெயருக்கு, இது இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு குமார்னு ஒரு பேர் வச்சுக்கலேன். வேறு குமார்னா வீட்டுக்கு வீடு குமார்னு இருக்கும். உதாரணத்துக்கு நான் ஒரு 4 பேருடைய பேர் சரவணகுமார் வச்சுக்கலேன். அந்த சரவணகுமார்ன்ற பேர் உள்ள உனக்கு எல்லாருக்குமே ஒரே மாதிரி லைஃப்பில் போயிட்டுருக்குமா? அந்த சரவணகுமார்ன்ற பேரில் உள்ளவங்களுக்கு அவங்களுடைய தாய் தகப்பனாருக்கு பேர் வேறு இருக்கும் இல்லையா? சரவணகுமார்ன்ற பேர் ஓகே. அப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரி வாழ்க்கை அமைய போகிறதில்ல. அவங்களுடைய தாய் தந்தையின் பெயர், அவங்களுடைய தாத்தா பாட்டி பேர்லாம் வேறு வேறு பார்த்தீங்களா? அப்போ இந்த வீட்டில் சரவணகுமார்னு ஒருத்தர் பேர் இருக்கணும்னா ஏன் ஒரு மனிதனுக்கு, அந்த உடலுக்கு, அந்த உயிருக்கு ஏன் அந்த பெயர் வந்தது அப்படின்னு பார்க்கும்போது இந்த பேர் உள்ளவருக்கு, அந்த பேர் மட்டும் உள்ளவருக்கு மட்டும் பலன் சொல்கிறதில்ல சார். அவங்களுடைய தாய் தந்தை பேரை சேர்த்துக்கிட்டு தான் பலன் சொல்லுவோம். அப்போ அவங்க தாய் தந்தை பேர் வேணும். இது கணக்கீடு செய்ய சொல்லும்போது நிச்சயமாக நாம் அவருக்கு சொல்லக்கூடிய பலன்கள், இந்த பேருக்கு சரவணகுமார்ன்ற பேருக்கு பலன் சொல்லுவோம். அது சொல்லும்போது நிச்சயமாக கரெக்டான பலன்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் எல்லா சரவணகுமார் நீங்கள் கேட்பீங்க, எல்லா சரவணகுமாருக்கு எப்படி இருக்குன்னா இருக்காது. ஒரு அந்த குறிப்பிட்ட என்னை யார் சந்திக்கிறாங்களோ அந்த சரவணகுமார் என்ற பெயருக்கு தாய் தந்தையின் பெயரை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் சொன்னால் சரியாக வரும் சார். இந்த மாதிரி ஒரு நபருக்கு பேரை வச்சு பலன் சொல்கிறோம் பார்த்தீங்களா? இதுதான் சார் நேமாலஜி. உதாரணத்துக்கு வந்து அவர் திருமணம் ஆயிடுச்சு, அப்போ மனைவியின் பேரை கேட்குறோம் வச்சுங்களேன். எல்லா சரவணகுமாருக்கும் இதே ஒரே பேர் உள்ள மனைவி வர வாய்ப்பு இல்லை. எல்லாருக்கும் மனைவி இருப்பாங்க, எல்லாருக்கும் இதே ஒரே மாதிரி பேர் இருக்காது. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு சரவணகுமாருக்கு இந்த மனைவியின் பெயரை கேட்டுக்கிட்டு நம்ம உங்கள் வாழ்க்கை எப்படின்னு சொல்கிறது தான் சார். இதுக்கு பேர் தான் நேமாலஜி. அதான் நியூமராலஜி என்பது ஒரு எண் கணிதம் படித்தவர்கள், ஒரு ஆங்கில எழுத்துக்கள் 26க்கு ஏக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3 சொல்லி நம்பர்ஸ் இருக்குது. அது எல்லாருமே நியூமராலஜி புக்கை படுத்துக்கிட்டு நமக்கு இந்த நம்பர் வச்சா நல்லா இருக்கும்னு அது புக்கில் போட்டிருப்பாங்க. அதை வச்சுட்டு நம்ம அந்த கூட்டு நம்பர் வச்சுக்கிட்டு நம்ம பேர் வச்சுக்கலாம். அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. ஆனால் இது அதிலிருந்து வேறுபட்டது. நேமாலஜி என்பது வந்து உங்களுக்கு இந்த பெயர் உங்களுக்கு இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா, நான் நியூமராலஜியில் கூட்டிலாம் சொல்கிறது இல்லை. இந்த பெயர் உங்களுடைய ஃபஸ்ட்டு நல்லா கேட்டுங்க. சொல்ல விஷயம், உங்களுடைய ஜாதகம் முக்கியம், உங்களுடைய அஸ்ட்ராலஜி முக்கியம். அந்த அஸ்ட்ராலஜியில் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பை வச்சோ நான் இந்த பேர் உங்களுக்கு இருந்தால் நல்லதுன்னு எடுத்து கொடுக்குறது சார். இதுக்கு பேர் தான் நேமாலஜி. நியூமராலஜி உள்ள வித்தியாசம். இதில் வந்து நான் எடுத்து கூட்டிலாம் பார்க்கறது இல்லை. இந்த கிரக சேர்க்கைக்கு உதாரணத்துக்கு சூரியன் குரு சேர்ந்துக்குன்னு வச்சுங்களேன். உங்களுக்கு ஒரு பேர் இருக்குது, இப்போ ராஜான்னு பேர் இருக்குது. அப்போ
உங்களுடைய ராஜான்ற பேருக்கு உங்கள் ஜாதகத்தில் சூரியன் குரு சேர்ந்துருக்கா அப்படின்னு பார்ப்பேன். அந்த ராஜான்ற பேருக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் அந்த பேருக்கும் சம்மந்தம் இல்லை என்றால் நிச்சயமாக உங்களை அதுக்கு தகுந்த மாதிரி பேரை மாற்றிக்கிறது நல்லது சார். இந்த மாதிரி சொல்லி உங்களை நல்வழிப்படுத்துவது தான் சார் இந்த ஜோதிட முறைக்கு நேமாலஜி என்று பெயர். அதிர்ஷ்டம்ங்கிறது சார் இப்போ ஒரு சிலருக்கு இயற்கையாகவே அமைஞ்சிடும் பார்த்துங்க. ஒரு ஒரு முக்கியமான தொழிலையோ உத்தியோகத்திலையோ வியாபாரத்துலேயோ உத்தியோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது இல்லாமல் அதிகாரிகள் மட்டத்திலையோ அரசாங்க மட்டத்திலையோ அவங்களுக்கு இயற்கையாக பேர் அமைஞ்சிடும் அந்த ஜாதகப்படி. அவங்க பார்த்தீங்கன்னாக்கா அது பாட்டுக்கு லைஃப் போயிட்டே இருக்கும். அதை பற்றி கவலையே இல்லை. அந்த அவங்க ஜாதகத்தில் வந்து பேர் மாற்றணும் அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்க ஜாதகத்தில் அந்த மாதிரி இருக்கின்ற விதி, அந்த ஜாதகத்தில் இந்த பேருங்கிற விதி கரெக்டாக அவங்க அம்மா அப்பா தெரிஞ்சோ தெரியாமல் இந்த பேர் வச்சுருப்பாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த லைஃப் போயிட்டே இருக்கும். இந்த நேமாலஜின்றதை பார்த்துக்கு அவங்க சப்போஸ் ஒருத்தருக்கு நேம் வந்து சரியில்லை, லைஃப்பில் எனக்கு எந்த விதமான முன்னேற்றம் இல்லை, இவ்வளோ உழைக்கிறேன் அப்படிங்கும்போது அவங்க ஜாதகத்தை பார்க்கும்போது இந்த ஜாதகருக்கு இந்த மாதிரி பேரை மாற்றினால் பேர் வச்சு கொடுத்தா நல்லதுன்னு ஒரு விஷயத்தை எடுத்து வரும் பார்த்தீங்களா, அது அவங்க லைஃப்பில் முன்னேற்றத்தை தரும் சார். கரெக்டு சார். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் முதல்ல சொன்னது என்னென்னா அஸ்ட்ராலஜி ஜாதகம் தான் மெயின், பேர் வைக்கிறது சப்போர்ட்டு தான். அப்போ அஸ்ட்ராலஜியை பார்க்கும்போது அவருக்கு இந்த டைமில் என்னை சந்திக்கணும் விதி இருக்கு பார்த்தீங்களா, எல்லாருமே பேரை மாற்றுங்கன்னு சொல்லி என்கிட்ட வந்து கேட்க போகிறதில்ல. யாருக்கு அதை கேட்கணும், யாருக்கு சொல்லணும் விதி இருக்கு பார்த்தீங்களா, அவங்க தான் என்னை தேடி வருவாங்க. அதே போல் நான் யாரையும் தேடி போய் இந்த பேரை மாற்றுங்க சொல்ல போகிறதில்ல. அப்படின்னாக்கா அது அவங்களுக்கு ஒரு வேளை ஒருத்தர் சந்திக்கிறேன், அவர் சொல்கிறாரு ஒரு 27, நீங்கள் சொன்ன மாதிரி 27 வயசு 29 வயசு சந்திக்கிறாரு. நான் சொல்கிறேன் சார் உங்களுக்கு பேர் சரியில்லையே, அவர் அதை கேட்டுக்கொண்டு மாற்றிக்கொண்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா நான் அவரை சந்திக்கணும் விதி இருக்கு பார்த்தீங்களா. இந்த விதின்னு ஏன் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு நண்பரை பார்க்க போகணும்னு நினைக்கிறீங்க, அல்லது ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, அல்லது ஒரு வேலைக்கு ஃபஸ்ட்டு முத வேலைக்கு போகிறீங்க, அல்லது நாளைக்கு உங்களுக்கு தேடி ஒரு வராரு அப்படின்னாக்கா நீங்கள் நினச்ச நேரம் நடந்துட்டா, நீங்கள் நினச்செல்லாம் நடந்துட்டா யாரும் கடவுளை கும்பிட போகிறதில்ல சார். ஆனால் உங்களுக்கு இந்த நிமிடம் இந்த வினாடி உங்களுக்கு ஒரு நண்பர் வந்து சந்திக்கணும், அவர் மூலம் ஒரு சந்தோஷம், அவர் மூலம் ஒரு வாழ்க்கை முன்னேற்றம் நடக்குன்னு விதி இருக்கு பார்த்தீங்களா, அது நீங்களும் தீர்மானிக்க முடியாது, நாங்களும் தீர்மானிக்க முடியாது. இந்த வினாடி இந்த செகண்டில் ஒரு சம்பவம் நடக்குன்னு விதி இருந்தால் அது நடந்தே தீரும். அந்த மாதிரி தான் என்னை சந்திக்கணும்னு விதி இருக்குது உங்களுக்கு, நான் பேரை மாற்றி கொடுக்கணும் விதி இருக்குன்றது நடந்தால் இந்த ரெண்டும் ஒரு சேர நடந்தால்தான் நடக்கும். அப்படி பார்த்தாக்க யாரும் கஷ்டப்படுறாங்களா, வாங்கப்பா நான் எல்லாருக்கும் பலன் பேரை மாற்றிட்டு போயிடலாம் இல்லையா, அப்படி கிடையாது. நான் யாருக்கும் சொல்லணும் விதி. அப்படியே நீங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து பேரை மாற்றணும் அப்படி வந்தால் கூட நான் அது சொல்லணும், நான் மாற்றி கொடுக்கணும் விதி இருந்தால் தான், என் மனசை ஒத்துக்கிட்டு அந்த ஜாதகப்படி சொல்லணும் விதி இருந்தால் தான் நடக்கும். உங்களுடைய ஜாதகப்படி இப்போ பேர் மாற்றினாலுமே நடக்காது, நல்லது இல்லைன்னு சொன்னால் நடக்காது. இதே உண்மை. அதுக்காக வந்து பேர் மாற்றினோடனே பெரிய இந்த பேரை மாற்றணும்னு விதி நடக்கணும், சம்பவம் கைகூடி வரணும் விதி இருந்தால் தான் நடக்குமே தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரி பேரை மாற்றணும் நாளைக்கே பெரியார் கிடையாது. என்னை சந்திக்கணும், பேசணும், விதி இருக்கணும் சார். அதே சமயத்து ஜாதகம் கொடுத்தவொடனே நான் மாற்றணும்னு ஒரு விதி இருந்தால்தான் மாற்றி கொடுங்க, என் மனம் சொன்னாத்தான், எனக்குள்ளே இருக்கின்ற இறை சக்தி சொன்னாத்தான் நடக்குமே தவிர அந்த மாதிரிலாம் நினைக்கிற பேரை மாற்றணும் பெரியாள் சான்ஸ் நோ சான்ஸ் சார். நிச்சயமாக உண்டு சார். இப்போ ஒரு சிலருக்கு வந்து புதனுடைய ராசி இருக்கும், கன்னி ராசியோ மிதன ராசியோ இருக்கும், அவருக்கு இந்த பெருமாள் பேர் தான் வைக்கணும் விதி இருக்குன்னு வச்சுங்களேன், அவங்க இயற்கையாக வச்சிருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பெருமாள்னாக்க பெருமாள் மட்டும் பேர் இல்லை, அதுக்கு சீனிவாசன் பேர் இருக்குது, பாலாஜின்ற பேர் இருக்குது, திருப்பதி இருக்குது, ஏழ்மலையான் இருக்குது, இப்படி வரிசையாக பேர். திருப்பதிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 108 பேருக்கு மேலே இருக்கும், ஒரு 108லேருந்து கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேலே இருக்குது. இன்றைக்கி மாடர்னாக சில பேர்லாம் வைக்க ஆரம்பிச்சாங்க. அந்த பேர்களும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த புதனுக்குரிய பேராக வரும். அப்போ அந்த பேரை செலக்ட் பண்ணி வைக்கணும். ஏற்கனவே இயற்கையாக இருக்குது, இந்த பேர் தான் இருக்குதுன்னு பார்க்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது நல்லா வருவாங்க. அந்த கடவுள் பேர் வைக்கணும்னா தப்பே இல்லை. ஆனால் யாருக்கு வைக்கணும், இந்த புதனுக்கு இந்த பேருக்கு அப்படி வச்சிட்டோம்னா போதும். கடவுள் பேர் மட்டும் இல்லை, அதோட சில மாடர்னாக சில பேரை சேர்த்து வைக்கலாம். அந்த பேரும் பார்த்திங்கன்னா புதனுக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்கணும். ஸோ இந்த ரெண்டும் உதாரணத்துக்கு வந்து சீனிவாசன் அப்படின்னு பேர் புதனுக்கு வைக்கணும்னு வச்சுங்களேன், அந்த பேருடைய அவர் பழைய பேராக இருக்குன்னு விரும்புகிறார். சரி, பழைய பேருக்கு எல்லாரும் சீனிவாசன் இருக்காங்க, கொஞ்சம் புதுமையாக இருக்குன்னு போது
நான் அந்த சீனிவாசன் பேர் எடுக்க வேண்டாம்னு சொல்லிடுவேன். ஏன்னா அது பெருமாளுக்குரிய பேர், புதனுக்குரிய பேர். அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு மாடர்னாக ஒரு பேரை சேர்த்து கொடுத்தோன்னு வச்சுங்களேன், நிச்சயம் அது அந்த பேர் சார் பேரில் ஒரு வசியம் இருக்குது. இந்த பேரை கேட்டவொடனே நமக்கு ஒரு உணர்வு மைண்டில் வைப்ரேஷன், பேர் நல்லா இருக்கே, எப்படி யார் வச்சு கொடுத்தா, அப்பா அம்மா வச்சாங்களா இல்லை யார் வச்சு கொடுத்தாங்களா போது ஒரு உணர்வு இருக்குது பார்த்தீங்களா, அது வரணும். அப்போ அந்த பேர் பின்னாடி சீனிவாஸ் ரெண்டையும் சேர்த்து வைக்கும்போது நிச்சயமாக அந்த நபருக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா நான் வச்சு கொடுக்கணும், அப்போ முதலே சொல்லிட்டேன், நான் வச்சு கொடுக்கணும், அவரை கேட்கணும், அதை மாற்றிக்கணும், விதி இருந்தால் தான் வருவார். எல்லாருக்கும் நடக்குமான்னு தெரியாது, எல்லாரும் நடக்கணும் விதி இருந்தாலும் யாருக்கு அதை மாற்றிக்கணும் விருப்பம் இருக்கோ அவங்க வருவாங்க. நான் மாற்றி கொடுக்கணும் விதி இருந்தால் தான் நடக்கும். ரொம்ப நன்றி சார். நிச்சயமாக பலன் உண்டு சார். அதாவது நீங்கள் சில 2 பேர் இருக்கும், சர்டிஃபிகேட்டில் ஒரு பேர் இருக்கும், கூப்பிட்றது ஒரு பேர் இருக்கும். ஆனால் ரெண்டு பேருக்குமே சக்தி இருக்கும் சார். அந்த கூப்பிடக்கூடிய நேரத்துக்கு அந்த வைப்ரேஷனில் அவங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடிய பேரும் நல்ல பலனை கொடுக்கும். ஒரு சிலருக்கு தான் சர்டிஃபிகேட் இருக்க பேர் அவங்களுக்கு வந்து ஒத்து வராது, கூப்பிட்ற பேர் நல்லாயிருக்கும். சிலருக்கு கூப்பிட்ற பேர் ஒத்து வராது, சர்டிஃபிகேட் இருக்க பேர் நல்லாயிருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா பெரிய நடிகைகள், அரசியல் தலைவர்கள்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு கூப்பிட்ற பேர் வேறு இருக்கும், சர்டிஃபிகேட் வேறு இருக்கும். ஆனால் ரெண்டுமே நல்லாயிருக்கும். இதே இந்த மாதிரி அமைப்பு இருக்கிற மாதிரி பேர் வைக்கணும் சார். இது எல்லாருக்கும் அமையுமானாக்கா அமையும். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்ச நபர் தான் ஒரு பாடகர் டிஎம் சவுந்தரராஜன் அப்படின்னாக்கா சர்டிஃபிகேட்டில் அவருக்கு டிஎம் சவுந்தரராஜன் ஐயான்னு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் கூப்பிட்றத டிஎம்எஸ்ன்னு கூப்பிடுப்போம். அதே போல் இன்னொரு பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் அப்படின்னு பேர், ஆனால் கூப்பிட்றது எஸ்பிபி அப்படின்னு சுருக்கமாக கூப்பிடுவாங்க. அப்போ கூப்பிட்றது வேலை செய்யுமா, சர்டிஃபிகேட் இருக்கக்கூடிய பேர் வேலை செய்ய மாட்டேன். ரெண்டுமே வேலை செய்கிற அளவுக்கு நம்ம அந்த பேர் இருக்கணும் சார், அமையணும். அது ரொம்ப பேருக்கு அது மாதிரி வச்சு கொடுக்கலாம், பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அது அமையணும் இல்லையா, அந்த நேரம் வர முடியாது உங்களுக்கு. கட்டாயம் அவங்க தேடி வரும்போது விருப்பப்படும் போது இந்த நிறுவனத்துக்கு இந்த பேர் வைக்கணும், இந்த பேர் வச்சா நல்லது அப்படின்னு எடுத்து கொடுப்போம் சார். அவங்களுக்கு அதை பிடிக்கணும், அவங்களுக்கு பிடிக்கின்ற வரை இந்த பேர் தான் வச்சு தருவோம், இது நல்லாயிருக்கும், தைரியமாக வச்சுக்கணும்னு எடுத்து சொன்னதுக்கப்புறம் அவங்க மனசுக்கு ஒத்து வந்து ரைட் இந்த பேர் எனக்கு பிடிச்சிருக்கு சார் ஒத்துக்கிட்டு வச்சுக்கிட்டாங்கன்னா நிச்சயம் நல்லாயிருக்கும். ஏன்னா அவனுக்கு மாற்றணும் விதி இருந்தால் தான் எனக்கு தெரிய வர போகிறாங்க. ஸோ நான் மாற்றித்தரணும் விதி இருக்கும்போது நடக்கும்போது நிச்சயம் அந்த பேரை மாற்றும்போது அந்த சக்தி வேலை செய்யும். நல்லா கேட்டுங்க, நான் மறுபடியும் சொல்கிறேன், அஸ்ட்ராலஜி ஜாதகம்ன்றது மெயின். அதில் இந்த டைம் ஒரு மாற்றி கொடுக்கணும் விதி இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்த்துருவோம் ஜாதகத்தில். அப்போ ஜாதகம் சொல்லிடும் இவருக்கு பேரை மாற்றலாம், சொன்ன உடனே பேர் மாற்றி கொடுக்கும், நிச்சயம் நல்லாயிருக்கும். ஏற்கனவே ஒரு பெண்ணுக்கு ஒரு பேர் இருக்கும், ஆணுக்கு ஒரு பேர் இருக்கும். ஜாதக பொருத்தம் பார்ப்போம். மெயினாக வந்து யாருமே பேர் பொருத்தத்தை பாருங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஜாதகமே 2 பேருக்கு இல்லையானதே பேர் பொருத்தம் கேட்பாங்க. மேக்சிமம் ஒரு 1000ல் 1 10,000ல் ஒருத்தருக்கு ஜாதகம் இல்லை, பேர் பொருத்தம் பார்க்குறோம். அப்போ அந்த 10,000 பேரில் எல்லாருக்குமே ஜாதகம் இருக்கும் இல்லையா, ஜாதக பொருத்தம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் பேர் பொருத்தத்துக்கு அவனை நல்லா கவனிச்சுங்க. எடுத்தோம் இந்த பேர் நீங்கள் கேட்கல, நீங்கள் தான் நேமாலஜி சொல்லுவீங்களே இந்த பேருக்கு பொறுத்து வரான்னு, அதான் சொல்லலை சார். சரவணகுமார் ஒரு பேருக்கு ராதான்னு ஒரு பேர் சேர்ந்து வச்சுங்களேன், எல்லாருக்கும் சரவணகுமாருக்கும் ராதான்னு தான் சேர்க்க முடியுமா, கிடையாது. அப்போ இந்த சரவணகுமாரோட பேருக்கு ஜாதகத்தில் இந்த பேர் ஒத்து வருதா, அந்த ராதான்ற பேரில் அவங்க ஜாதகம் கரெக்டாக இருக்கா, இதையும் பார்க்கணும் சார். இப்போ ஜாதகமே இல்லாத போது இந்த அவங்க கேட்கக்கூடிய நேரம் பார்த்தீங்களா, அப்போ நாங்கள் ஒரு பிரசன்ன ஜாதகம் போடுவோம். பிரசன்ன ஜாதகம் போட்டு இந்த சரவணகுமாருக்கு இந்த பேருக்கு அந்த ராதான்ற பேருக்கு கரெக்டாக இருக்குது, மேட்ச் ஆகுதுன்னு அந்த பிரசன்னம் சொல்லும், ரைட்டு உங்களுக்கு பொருத்தம் பார்த்து கொடுங்கன்னு. அப்புறம் தான் நாங்கள் ஓகே சொல்லுவோம். ஸோ அந்த பேர் பொருத்தம் மிக சரியாக இருக்கும். ஆமாம், அதான் சொல்லிடுறேன் சார். சார் இப்போ அவர் ஜாதத்தை பார்க்கும்போது எனக்கு அவர் ஜாதத்தை நான் பார்த்ததில்லை. ஒரு சிலருக்கு இந்த மாதிரி மாற்றும் போது வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிற விதி இருக்கும். எப்படின்னா அவர் ஜாதகம் எனக்கு தெரியாது, அவர் ஜாதகத்தில் பார்த்தோம்னா நிச்சயமாக வந்து சுக்கிரனுடைய கிரக வலிமை மிக அதிகபட்சமாக இருக்கும். இன்னொன்று அவர் ஜாதகத்தில் சந்திரனுக்கு 7ஆம் இடமோ லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியோ மிக ஒரு வலிமையை தரக்கூடிய ஒரு பாவத்தில் இருக்கும். அப்போ 7ஆம் இடம் அதிபதியோ 7ஆம் அதிபதி ஏன் சொல்கிறேன்னா அது மனைவியை குறிக்கக்கூடிய பாவம். அப்போ சுக்கிரன் அப்படின்னாக்க பெண், இந்த 2 கிரகங்களும் வலிமையை தரக்கூடியத்தில் இருக்குது அப்படின்னா அவங்க மனைவியின் பெயரோ, ஒருவேளை 4ஆம் இடமும் சுக்கிரன் வலிமையாக இருக்குன்னா தாயின் பெயரை சேர்த்துக்கொண்டோ அந்த பெயரை சேர்த்து வைத்துக்கொண்டு அவர் அந்த உத்தியோகத்தையோ அந்த தொழிலையோ தொடங்கினார்னா நிச்சயம் நல்லாயிருக்கும். நிச்சயம் அவர் சுஜாதா அவர்கள் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்குன்னு எனக்கு நம்பிக்கை. கட்டாயம் உதவி செய்யும். ஏன் உதவி செய்யாது?
இப்போ ஒரு 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 ஜாதகத்தில் பார்த்திங்கும்போது ஒரு முஸ்லீம் நண்பர் வர்றாரு. அவங்களுடைய மத கோட்பாடின்படி அவங்களுடைய தெய்வம் நபிகள் நாயம் அல்லாஹ் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ அந்த பேரில் வந்து பார்க்கும்போது என்கிட்ட கேட்க வரும்போது அவங்களுக்கு எந்த பேர் வேணாலும் இருந்து போகுது, அது பிரச்சனை இல்லை. எனக்கு அந்த நேரத்தில் ஒரு வேளை அந்த பெயருக்குரிய அர்த்தம் எனக்கு புரிந்து கொண்டதுக்கு நேரம் தாமதமாகுதுன்னு வச்சுங்களேன். அந்த டைமில் பிரசன்ன ஜாதகம் போடுவோம். நான் அப்போயே சொல்லிட்டேன் அவங்ககிட்ட, ஜாதகம் முக்கியம், பிரசன்ன ஜாதகம் முக்கியம்ட்டு. வந்திருக்க நபர் வந்து அந்த பெயரின் முஸ்லீம் நண்பர், இஸ்லாமிய நண்பராக இருக்கலாம், ஒரு பேர் கொண்டு வந்து சொல்லுவார். அந்த பேருக்கு அர்த்தம் தெரிய எனக்கு தாமதமாகுன்னு வச்சுங்களேன். அந்த டைமில் ஒரு பிரசன்ன ஜாதகம் போடுவோம். அவர் கொடுத்த நேரத்துக்கு ஒரு பிரசன்ன ஜாதகம் போடுவோம். அந்த ஜாதகப்படி இவருக்கு அந்த பேர் ஒத்து வரும். அப்போ ஈஸியாக எடுத்துலாம். அது எந்த பேராக இருந்தாலும் சார், எந்த மதமாக இருந்தாலும் பற்றி கவலையே இல்லை. நிச்சயமாக அந்த பேர் அவருக்கு ஒத்து வராது. பிரசன்ன ஜாதகம் போடுறோம். அப்போ அந்த ஜாதகத்தில் அவருக்கு இந்த பேருக்கும் வந்த நபருக்கும் அந்த பிரசன்ன நேரத்துக்கு இந்த நேரத்துக்கும் அவர் வந்த நேரத்துக்கும் அவருடைய பெயர் பொருத்தம் என்பது 50% இருக்குது. பேரை மாற்றணும். அந்த பிரசன்ன ஜாதகம் சொல்லிடுச்சு அப்படின்னாக்க நிச்சயம் மாற்றி ஆகணும். அப்போ எனக்கு பேரின் அர்த்தம் எனக்கு இருக்கணும், 100க்கு 100% தெரியணும் அவசியம் இல்லை. ஆனால் மேக்ஸிமம் அந்த அர்த்தத்தை எடுத்துருவோம், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. நீங்கள் சொல்லுவது பஞ்சாங்கத்தின்படி அது எந்த பஞ்சாங்கம் வந்தாலும் சரி, அதில் வந்து கா கி கு அப்படிங்கும்போது அந்த முதல் எழுத்துக்கு இந்த நட்சத்திரத்துக்கு முதல் எழுத்து ஆரம்பிக்கின்ற விதி கொடுத்துருக்காங்க. அதுபடி தான் வைக்கணும்னு கட்டாயம் கிடையாது. இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா என் ஜாதகம் பார்க்க வரவங்களோ இந்த இன்றைக்குள்ளே வாழக்கூடிய மக்களோ யாருக்குமே எனக்கு தெரிஞ்சு 100க்கு 50% வந்து அந்த நட்சத்திர நாம எழுத்துக்களின் ஆரம்ப எழுத்துக்களின் படி வைக்கிறதே இல்லை. இதுக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு இருந்தாங்க, இப்போ வரவங்க அதை ஃபாலோ பண்ணுறதே இல்லை. ஸோ அது வைக்கணும். ஆனால் வைத்தால் நல்லது, வைக்கக்கூடாதுன்னு சொல்லவில்லை, வைத்தால் நல்லது. ஆனால் அந்த மாதிரி வைக்கணும் கட்டாயம் கிடையாது. இந்த நேரத்துக்கு இந்த எழுத்துக்கள் தான் ஆரம்பிக்கணும் விதி இருக்குது சார். ஒரு பிரச்சனை ஜாதகம் படி என்கிட்ட ஒரு ஜாதகம் கேட்க வராங்க. நான் அவங்களே சொல்லுவாங்க, எனக்கு வந்து நட்சத்திர நாம எழுத்துக்கள் படி முதல் எழுத்து ஆரம்பிக்கணும்னு கேட்பாங்க. நான் அவங்களோட பிரியத்தை ஓகேன்றோம். ஓகே சார் வச்சு கொடுத்துருவோம், பிரச்சனை இல்லை அப்படின்னு வச்சு கொடுத்துடலாம். ஆனால் இந்த நிமிடத்தில் இந்த மாதிரி வைக்கணும்னு அவசியம் இல்லை சார், நட்சத்திர நாம எழுத்துக்கள் தேவையில்லை, வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்கன்னா நம்ம அதுக்கு மாதிரி பேர் வச்சு கொடுக்கலாம். அதுவும் நன்மை செய்யும். ஆனால் நட்சத்திர நாம எழுத்துக்கள் வைக்க வேண்டும் என்று கட்டாயம் இல்லை, வைத்துக்கொண்டா நல்லது. பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு. வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு. மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். லெமன் லீஃப் கிரியேஷன் தயாரிப்பில் நீலம் புரொடக்ஷன்ஸ் பா ரஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன், சாந்தனு நடிக்கும் ப்ளூ ஸ்டார் ஜனவரி 25 முதல் திரையரங்குகளில்.